ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதை பார்த்திங்கன்னா இப்போ எலுமிச்சை பழத்தை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஈரம் கொஞ்சம் கூட இருக்காத அளவுக்கு நம்ம ஒரு துணியை போட்டு தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, எலுமிச்சை பழத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் ஒரு எலுமிச்சை பழத்தை 8ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் 4ஆக கூட கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணும்போது அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்தெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சை பழத்து மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த உப்பு உள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம உள்ளே இறக்கி விட்டுடலாங்க. அப்படி அவ்வளோதாங்க. இது ஒரு மூடி போட்டு வெயிலில் ஒரு 3 நாளைக்கு அப்படியே வச்சு எடுக்கணுங்க. நல்லா அந்த உப்பும் அந்த மஞ்சத்தூளும் சேர்த்து அந்த எலுமிச்சை பழத்து கூட நல்லா ஊறணும். 3 நாளைக்கு மட்டும் வெயிலில் வச்சு எடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஊறி போயிருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக ஆகணுங்க ஊற வச்ச எலுமிச்சை பழம். இப்போ அந்த ஊறுகாயில் சேர்க்குறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 10லேருந்து 15 மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ஜீரகம் வெடிக்குதுங்க. இப்போ இந்த டைமில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடராக அரைக்கூடாதுங்க, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1/4 கிலோ எலுமிச்சம்பழம் எடுத்துருக்குறேங்க. 1/4 கிலோ எலுமிச்சம்பழத்துக்கு 100 கிராம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 1 கிலோவுக்கு 400 கிராம் வெல்லம் சேர்க்கணுங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. வெல்லத்தை நம்ம நல்லா கரைய விடணுங்க. அது ஒரு நல்லா கெட்டி பாகுன்னுவாங்க இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வரணும். வெல்லத்தோடைய அந்த பாகு பதம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு கம்பி மாதிரி வருது இல்லைங்களா, இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பொடி இதில் சேர்த்துக்கலாம். கார மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்குங்க. அந்த சூட்லேயே கலந்து விடுங்க அந்த மசாலாவை. அது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லத்து கூட நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம முடைய வச்சுருந்தோம் இல்லைங்களா கண்ணாடி ஜார், அதிலே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நீங்கள் தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, முதல்ல பார்த்திங்கன்னா இது சப்பாத்திக்கு நல்லா ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.